வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு ஆலய தரிசனத்துல எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தென் மாவட்டங்களிலேயே பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கக்கூடிய குரங்கணி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாலையம்மன் திருக்கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோயில் திருவிழாவின் போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கே விடுமுறை விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த கோயில் எவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்கணும், எவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலா இருக்கணும், எத்தனை லட்சம் மக்களுக்கு நம்பிக்கையா அந்த அம்மன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். வாங்க, குரங்கணி அருள்மிகு முத்துமாலையம்மன் திருக்கோயிலை பற்றின வரலாறு நான் ரொம்ப விரிவாவே சொல்றேன். இந்த திருக்கோயிலின் வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ ராமபிரான் அவதரிச்ச அந்த காலத்துக்கே நம்ம போகணுங்க. ஸ்ரீராமர் சீதா பிராட்டியை இலங்கைக்கு போய் மீட்டு வர்றதுக்கு முன்னாடி பெரிய வானர படை ஒண்ணு திரட்டினாருங்க. அந்த வானர படை எல்லாமே அணிவகுத்து நின்ற இடம் தான் இந்த குரங்கணி. அதாவது குரங்குகள் அணிவகுத்து நின்ற இடம் அப்படிங்கறதுதான் இந்த ஊருக்கு பொருளுங்க. குரங்கு கூட்டல் அணி அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். சரி, இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஏன் முத்துமாலை அம்மன் அப்படின்ற பேர் வரணும் அப்படின்னு சொன்னா, சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து போனா இல்லையா, அதாவது புஷ்பக விமானத்துல போகும்போது சீதாமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ராமருக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கழட்டி வீசுறாங்க. அப்படி அவங்க வீசின இடம் தான், அதாவது அந்த முத்துமாலை வந்து பூமியில விழுந்த இடம் தான் குரங்கணி முத்துமாலை அம்மன் இன்னைக்கு வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கக்கூடிய இடம். அதனாலதான் அம்மனுக்கு முத்துமாலை அம்மன்னே பேர் வந்துச்சுங்க. சீதாமா முத்துமாலையை பூமியில வீசினாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த ஊரை சேர்ந்த பனையடியான் அப்படின்றவரு பாக்குறாரு, அந்த முத்துமாலை வந்து அவ்வளவு ஜொலிக்குதுங்க, அவரால் பார்க்க முடியல, கண்ணு கூசுது. உடனே என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருந்த ஒரு மண் தாளியை எடுத்து அந்த முத்துமாலையை மூடிடுறாருங்க. அதாவது அவருக்கு பார்க்க முடியல, கூசுது, அவ்வளவு ஒளி பொருந்திய முத்துமாலை. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, மண் தாளியை வச்சு மூடி வச்சிடுறாரு. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுதுங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே அன்னை சீதா தேவியே இங்க குடியிருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால முத்துமாலை அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அம்மன் சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய பீடத்துல இந்த முத்துமாலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் செய்து சீதா பிராட்டியை மீட்டு வருவதற்கு இந்த திருத்தலம் உதவி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸ்ரீ ராமபிரானின் பாதம் பட்ட தலம்ங்க இந்த திருத்தலம். நினைச்சு பாருங்க, அப்போ இந்த ஊரு எவ்வளவு பெருமை மிக்க ஒரு ஊராக, புனிதமிக்க ஒரு ஊராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மக்கள் முத்துமாலை அம்மனை வழிபட்டுட்டே இருக்காங்க. தாமிரபரணி நதிக்கரையில தாங்க இந்த ஊர் இருக்கு. அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ தாலியோட இந்த முத்துமாலையும் மூழ்கி போகுது. அந்த நேரத்துல இந்த ஊரை சேர்ந்த 4 சகோதரர்கள் கனவுல அம்மன் தோன்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்தில் கோயில் கட்டுங்கள், நான் எல்லா வரங்களையும் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலத்துல வெள்ளப்பெருக்குனால கோயிலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அழகான மதில் ஒண்ணு எழுப்புறாங்க. இப்படித்தாங்க குரங்கணியில முத்துமாலை அம்மன் கோயில் மிக அழகாக எழுப்பப்பட்டது. சுற்றி அழகான மதில் சுவரும் கட்டப்பட்டது. இப்படி குரங்கணி அப்படின்ற அழகான திருத்தலத்துல முத்துமாலை அப்படின்ற பேர்ல அம்பாள் அருள் பாலித்து கொண்டே நிறைய திருவிளையாடல்களையும் நிகழ்த்தி இருக்கிறா. அதுல ஒரு திருவிளையாடலை நான் சொல்றேங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த ஊருக்கு வராங்க. அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த கோயிலையும் முதலையும் நாங்க இடிக்க போறோம், ஏன்னா இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தோடு நிக்காம தன்னுடைய படை வீரர்களோட இடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, குதிச்சு போறாங்க. அப்படியெல்லாம் நீங்க இடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆங்கிலேய அதிகாரிக்கு ரொம்பவே கோபம் வருது. கோபத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்ன உங்களோட அம்மன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவளா, நான் கூப்பிட்டா இப்ப பதில் சொல்லுவாளா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆமா எங்க அம்மன் வந்து சக்தி வாய்ந்தவள் தான், கூப்பிட்டு பாரு பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவனும் முத்துமாலை முத்துமாலை அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறான். தாயே அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம உருகி கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓடோடி வருவா, குரல் கொடுப்பா இல்லையா. இவன் வந்து ரொம்ப திமிரோட ஆணவத்தோட முத்துமாலை முத்துமாலை அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ அம்மா என்ன செய்வாங்க, அண்ட சராசரங்களும் அதிரும்படியாக ஒரு ஒலி எழுப்புறாங்க. ஒரு 1000 இடி சேர்ந்து இடிச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஒலி எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. அடுத்த கணத்துல ஆங்கிலேயனும் அவனுடைய குதிரையும் மயங்கி விழுந்துடுறாங்க. சுத்தி நின்னுட்டு இருக்கிற அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் பயத்துல சிலையாகி போய் நிக்கிறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, அன்புக்குத்தான் அன்னை பராசக்தி என்பவள் அடிமை இல்லையா, ஆணவத்துக்கு அழிவுதான் நிச்சயம் அப்படிங்கிறது
எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப ஊர் மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க, அம்மனுடைய தீர்த்தத்தை எடுத்து மயங்கி கிடக்குறான் பாருங்க, ஆங்கிலேயனுடைய முகத்துல தெளிக்கிறாங்க. இப்ப மயக்கம் தெளிஞ்சு அவன் எழுந்திருக்கிறான். சுய நினைவு அவனுக்கு வந்துடுது. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு கணம் நினைச்சு பாக்குறான். இன்னும் பயத்துல அவனுக்கு உடம்பு நடுங்கிட்டே இருக்கு. அம்மனை கையெடுத்து கும்பிடுறான். ஊர் மக்கள்கிட்ட சொல்றான், உண்மையிலேயே உங்களுடைய அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தோட அவன் நிறுத்தலங்க, 2 பெரிய மண் குதிரைகளை செஞ்சு அம்மனுக்கு காணிக்கையா செலுத்துறான். இன்னைக்கும் இந்த 2 பெரிய மண் குதிரைகளை பெரியசாமி சன்னதிக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியும். யார் இந்த பெரிய சுவாமி அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க, அவருக்கு பின்னாடியும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வரலாறு இருக்கு. அம்பாளுக்கு தென்புறமாக மிக கம்பீரமாக வடக்கு நோக்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பெரியசாமி. இங்கே அவர் நிற்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சி வருங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிலை, அவ்வளவு அழகான ஒரு சிலை, கம்பீரமான சிலை, நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முக பாவனை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருப்பாருங்க அருள்மிகு பெரியசாமி. இந்த ஊருக்கு காவல் தெய்வம் பெரியசாமி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னீங்களே, சொல்லுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. வாங்க, அதையும் நான் சொல்றேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பூசாரிக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் ஒரே மாதிரியான கனவு வருது. கனவுல யார் வந்தா அப்படின்னு சொன்னா, முத்துமாலை அம்மனே வருகிறாள். என்ன சொல்றா பாருங்க, என் குழந்தைகளே, என்னுடைய காவல் வீரனான பெரிய சுவாமி மலையாள தேசத்திலிருந்து இங்கே தாமிரபரணி நதியின் மூலமாக வந்தடைவான். அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை மேளதாளத்தோடு வரவேற்று எனக்கு வலப்புறமாக வடக்கு நோக்கி நிற்கும்படியாக பிரதிஷ்டை செய்து வழிபடுவீர்களாக அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கும் பூஜை செய்து வந்த பூசாரிக்கும் கனவுல அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் எல்லாருமே கூடி அவங்களுக்கு வந்த கனவெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் ஒரே கனவு. எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும் பாருங்க. உடனே எல்லாரும் எங்க ஓடுறாங்க? தாமிரபரணி நதியை நோக்கி ஓடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா தாமிரபரணி வெள்ளத்துல அழகா மிதந்தபடி வருகிறார் அருள்மிகு பெரிய சுவாமி. சிலையை பார்த்தது எல்லாருக்கும் கண்ணுல கண்ணீர் வருதுங்க. அவ்வளவு பெரிய சிலை, அவ்வளவு கம்பீரமான ஒரு தெய்வம் தாமிரபரணி நதியில வரும்போது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த மக்களுக்கு எவ்வளவு பாக்கியசாலிகளாக இந்த ஊர் மக்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த திருக்கோயிலுக்கு சென்று அந்த உருவத்தை பார்த்தாதாங்க தெரியும். இவ்வளவு பெரிய உருவம் மலையாள தேசத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா கடவுளுடைய திருவிளையாடல் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா உணர முடியும். சரி, அப்புறமா ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? மேள தாளத்தோட ஒளி பொருந்திய கண்களும் கம்பீர தோற்றமுமாக இருக்கக்கூடிய பெரிய சுவாமியை எங்க அழைச்சிட்டு வராங்க? கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு வராங்க. அம்மனுக்கு வலப்புறமாக பிரதிஷ்டை பண்றாங்க, வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தாங்க இன்றும் என்றும் இந்த குரங்கிணி என்னும் திருத்தலத்துக்கு காவல் தெய்வமாக விளங்குபவர். சரி, இனி இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகள் பத்தி நான் சொல்றேன். அம்பாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் பரிவாரங்கள் புடைசூழ அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த திருத்தலத்துல. அம்பாளுக்கு இடப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீ நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மிக அழகாக காட்சி கொடுக்கிறாரு. அதாவது சீதா பிராட்டியை ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா தேடிட்டு வராங்கல்ல, அப்போ ஜடாயுதான் என்ன சொல்றாரு? கடத்திட்டு போறது ராவணன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்துதான் வானரங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அணிவகுத்து நிக்கிறாங்க தென் திசை நோக்கி. அந்த நேரத்துல ஸ்ரீ ஹனுமனானவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா முத்துமாலையை கவனிச்சிடுறாரு. அந்த முத்துமாலையை எடுத்து ஸ்ரீ ராமபிரான் இடத்துல காமிக்கும் போது ராமபிரானும் என்ன சொல்றாருன்னா, இது சீதாவோட அணிகலன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸ்ரீ ஹனுமன் கண்டெடுத்த இந்த முத்துமாலையை ஸ்ரீராமர் மேற்கு முகமாக பார்த்ததுனாலதான் இந்த திருத்தலத்துல ஸ்ரீ நாராயணர் மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அன்னை பராசக்தியோட பல்வேறு வடிவங்களாக இருக்கக்கூடிய பார்வதி அம்மன், துர்கை அம்மன், உஜ்ஜயினி அம்மன், முப்பிடாதி அம்மன், பேச்சி அம்மன், பிரம்மசக்தி அம்மன், சந்தனமாரி அம்மன் மற்றும் சப்த கன்னிகள், இவங்க எல்லாருக்குமே சன்னதிகள் இருக்குங்க. சிவபெருமானின் வடிவங்களான பைரவருக்கும் வீரபத்ரருக்கும் சன்னதிகள் இருக்கு. அதுக்கப்புறமா கணபதியோட சன்னதி, காசி விஸ்வநாதர் விசாலாட்சியோட சன்னதி, நவகிரக சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு பரிவாரங்கள் புடைசூழ மிக அழகாக காட்சி தருகிறாள் அன்னை முத்துமாலை. சரி, பரிவாரங்கள் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த திருக்கோயிலின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கோயில் வீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க. அதாவது ஸ்ரீ ராமபிரானும் ஹனுமனும் சுக்ரீவனும் இந்த அம்மன் சன்னதிக்கு பக்கத்துல ஒரு ஆலமரத்துக்கு அடியில தான் எப்படி ராவணனை வதம் செய்வது, எப்படி சீதா பிராட்டியை மீட்டெடுப்பது அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் நடத்தினாங்களாம். அதன் நினைவாக ஒரு கோயில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாளடைவில் அதுதான் கோயில் வீடு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. திருக்கோயிலுக்கு
அம்மனுக்கு தாமிரபரணி நதியில இருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து ஸ்ரீ நாராயணர் சந்நிதியில வைக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பூசாரிகள். இந்த நெறி கொடுத்த நீரை தான் மத்தியான நேரத்துல பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கோயில் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறமா அங்க பூஜை எல்லாம் நடக்குங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா மணக்க மணக்க பண ஓலையில செய்யப்பட்ட பட்டையில பருப்பு குழம்போட அன்னத்தை படைக்கிறாங்க. அப்புறமா நெறி கூட தீர்த்தத்தை எல்லாம் பக்தர்கள் மேல தெளிப்பாரு பூசாரி. இந்த தீர்த்த தெளிப்பை பெற்ற பக்தர்களுக்கு எந்த விதமான நோயும் வருவது கிடையாது என்பது ஐதீகம். மணக்க மணக்க பருப்பு குழம்போடு அன்னம்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா இது எல்லாமே பக்தர்கள் சாப்பிடுவாங்க. இதுதாங்க கோயில் வீட்டின் சிறப்பு. இந்த திருத்தலத்தை பொறுத்தளவுல ஆனி மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாதான் பெரிய திருவிழா. அதாவது ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த திருவிழா நடைபெறுது. அந்த நாள்ல அம்மனுக்கு தங்க திருமேனி அலங்காரம் செய்யப்படுதுங்க. இந்த காட்சியை பாக்குறதுக்கெல்லாம் கோடானு கோடி கண்கள் வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டமெல்லாம் அரசாளக்கூடிய ஆதிசக்தியானவள் இந்த திருத்தலத்துல முத்துமாலை அம்மன் அப்படின்ற பெயர்ல பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான காட்சி நம் அனைவரையும் நெகிழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி. கேடுகளை நீக்கி கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடிய அம்மனின் இந்த கொடை விழா திருக்கால்நாட்டு அப்படிங்கிற ஒரு வைபவத்தோட ஆரம்பமாகுதுங்க. திருவிழாவுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்த திருக்கால் நாட்டு வைபவம் நடைபெறுங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அம்பாளுடைய சன்னதிக்கு தென்புறமாக வீற்றிருக்கக்கூடிய முப்பிடாதி அம்மன் சன்னதிக்கு முன்னாடி அம்பாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மகா அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடந்ததுக்கு அப்புறமா திருக்கால் நாட்டு நட்டு இந்த வழிபாட்டை தொடங்குறாங்க. இந்த புனிதமான வைபவத்துல ஒரு அதிசயம் கூட நடக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் திருக்காலுக்கு மலர்களாலும் வேப்பிலையாலும் மாவிலையாலும் தோரணம் கட்டி தீபாராதனை காட்டும் போது வானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீ நாராயணருடைய வாகனமான கருடாழ்வார் வானத்துல 3 முறை வட்டமிடுவாருங்க. விஞ்ஞான காலத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் அது நடைபெறுது. நான் என்னுடைய கண்ணால பார்த்திருக்கேன். இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது எழுகின்ற அந்த உணர்ச்சிகளை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. பக்தர்கள் அனைவருக்கும் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இந்த திருத்தலத்துல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த திருக்கால் நாட்டு விழா முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஊர்ல உள்ள 4 பேர் கோயில்ல இருப்பாங்க. கோயிலை சேர்ந்த பணியாளர் ஒருத்தர் ஊருக்குள்ள போய் இன்றிலிருந்து 15ஆம் நாள் அம்மன் கொடை நோன்போ நோன்பு அப்படின்னு சொல்லி உறக்க சொல்லிட்டே போவாரு. இந்த திருக்கால் நாட்டு வைபவம் தொடங்கி 15 நாட்களும் பக்தர்கள் ரொம்ப சிரத்தையோட விரதம் இருப்பாங்க. திருவிழாவுக்கு முன்பான இந்த நாட்கள்ல இந்த ஊர்ல பிறந்த ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா விரதம் இருப்பாங்க. ஆண் பிள்ளைகளா இருந்தா விரதம் இருந்து கயிறு சுற்றி ஆடுதல் அப்படின்ற நேர்த்தி கடனையும், பெண் பிள்ளைகளா இருந்தா விரதம் இருந்து மாவிளக்கு எடுத்தல் அப்படின்ற நேர்த்தி கடனையும் ரொம்ப ஸ்ரத்தையா செய்யறாங்க. பொதுவா இந்த விரதம் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வயதுல இருந்து 15 வயசு வரைக்கும். விரதம் முடியக்கூடிய ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை தான் உச்சக்கட்ட திருவிழா. செவ்வாய்க்கிழமை திருவிழா முந்தின நாள், அதாவது திங்கட்கிழமை சாயங்காலம் அம்மனுடைய ஆபரணங்கள் எல்லாமே மேளதாளத்தோட எடுத்து செல்லப்பட்டு அம்மன் திருநடை திறப்பு அப்படின்ற வைபவம் ரொம்ப சிறப்பா நடைபெறுது. அதுக்கப்புறமா அம்மனுக்கு மகா அபிஷேகம் நிகழ்த்தப்பட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்படுது. தொடர்ந்து தீபாராதனைகள் செய்யப்பட்டுட்டே இருக்குங்க. அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா சின்ன கற்பக சப்பரத்துல ஸ்ரீ நாராயணர் உள்கோட்டைக்குள்ளேயே வலம் வருவாரு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீ நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பெரிய கற்பக சப்பரத்துல அம்மனை வலம் வந்துட்டு திருவிதி உலா வராரு. திருவிழா அன்னைக்கு நடக்கக்கூடிய வான வேடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம்ங்க இந்த ஊர்ல. இந்த வான வேடிக்கையை பாக்குறதுக்காகவே மக்கள் நிறைய ஊர்கள்ல இருந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்துட்டு போறாங்கன்னா பாத்துக்கோங்க. மறுநாள் புதன்கிழமை என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பொங்கல் படையலிட்டு கிடாக்களை பலி கொடுக்கிறார்கள். இந்த திருத்தலத்துல பக்தர்கள் நிறைய நேர்த்தி கடன்களை செஞ்சுட்டே இருக்காங்க. உடல் உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு அப்படின்னு சொன்னா அந்த உறுப்பு அப்படியே மரத்தினால செஞ்சு அம்மனுக்கு காணிக்கையா செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாவால விளக்கு செஞ்சு அதுல தீபம் ஏத்தி உடல்ல எங்க குறைபாடு இல்லைன்னா எங்க வலி வேதனை இருக்கோ அது மேல வச்சு வழிபடுறாங்க. உப்பு மிளகு செலுத்துற பழக்கமும் இருக்கு, பானகரம் செலுத்துற வழக்கமும் இருக்கு. கண்ணுல ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்மலர் அப்படின்னு சொல்லி வெள்ளில செஞ்சு வாங்கி அம்மனுக்கு சாத்தி வழிபடுறாங்க. இதெல்லாம் செய்யும் போது உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே ஓடிடுதுங்க. லட்சோப லட்சம் மக்களுடைய நம்பிக்கையை அன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்க முடியும். எத்தனை பேர் மாவிளக்கு தீபம் எடுப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் வந்து பொங்கல் வைப்பாங்க அம்பாளுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கை கால்கள்ல
ஏதாவது குறைபாடு, ஏதாவது வலி வேதனைகள் இருந்தா மரக்கட்டையில செஞ்சு அம்பாளுக்கு சாத்துவாங்க. அப்படி மலை போல குவிஞ்சிருக்குங்க இது எல்லாமே. எவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக இருந்தால், பக்தர்களுடைய குறையை தீர்த்தால் இத்துணை மக்களும் வந்து அம்பாளை வழிபட்டு அவளுக்கு இந்த நேர்த்தி கடன் எல்லாம் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும். குரங்கணி அம்மனுக்கு பேரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைவில்லா வாழ்வருளும் குரங்கணி முத்துமாலை அம்மன் அப்படிங்கிறது தாங்க பேரே. அவளை வழிபடும் பொழுது எந்த குறையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது அப்படிங்கறதா இதுக்கு அர்த்தம். மகாகவி பாரதி ரொம்ப அழகா சொல்லுவார்ல, நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது 100க்கு 100 உண்மைங்க. முத்துமாலை அம்மன் விஷயத்துல அண்ட சராசரங்களை எல்லாம் ஆளுகின்ற அன்னை பராசக்தி தான் இங்கே முத்துமாலை அம்மன் அப்படிங்கிற பேர்ல அருள் பாலிச்சிட்டு இருக்கிறா. கண்ணதாசன் சொல்லுவார் இல்லையா, ஆறென்றாலும் நதி என்றாலும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும், அது போல ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி நின்றாலும் ஓம் சக்தி என்றே உரைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஆகவே பராசக்தி என்பவள் இந்த திருத்தலத்திலே மிக அழகான நாமம், அதாவது முத்துமாலை அம்மன் என்ற நாமம் தரித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதே நிதர்சனம். அம்மா என்று ஒரு தரம் அவளுடைய பாதத்தில் நாம் சரணடைந்து விட்டோம் என்றால் எப்பொழுதும் நம்மை காத்து நிற்பாள் அப்படின்றதுதான் இந்த திருத்தலத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடிய விஷயம். ஆக குரங்கணியின் பேரரசியாக வீற்றிருந்து நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற முத்துமாலை அம்மனின் திருப்பாதங்களை நாம் தொழுவோம், அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெறுவோம் என்று கூறி மற்றொரு திருக்கோயிலின் வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஓம் சக்தி.